ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். பரமாத்மாவான கிருஷ்ண பரமாத்மா பிறந்த ஜென்ம நட்சத்திரம். அது மாதிரி பிரஜைகளுக்கு அதிபதி பிரஜாபதி என்று பெயர். பிரம்மாவனுடைய ஒரு நட்சத்திரம். 2 இடங்களில் பிரஜாபதி என்ற பெயர்கள் வருகிறது. ஓரிடத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலும் இன்னொரு இடத்தில் மூல நட்சத்திரத்திலும் இந்த பிரஜாபதி என்கிற வாக்கியம் வருகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வேறு யாரையும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவே நேரடியாக பிறந்த நட்சத்திரங்கிறதுனால ரொம்ப நம்ம பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தேவதை பிரஜாபதி. ஸோ பரமாத்மா பிரஜைகளின் அதிபதி, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரோகிணி பங்கஜம் காயம், சகடம் வஜனம் விதிஹி, பிராஜாபத்தியம் பிரஜேசங்கம் வைதாத்திரம் பங்கஜாசனம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இதில் ரோகிணி பங்கஜம் காயம் சகடம் வஜனம் விதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம். சகடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, விதி அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஸ்வரூபம் ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், காலச்சக்கரம் அப்படின்னு பேர். இந்த காலத்தினுடைய சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலச்சக்கரத்துக்கு எந்த நட்சத்திரம் தேவதையாக இருக்குது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். அதனால தான் பரமாத்மா அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தார். ஏன்னா திற்காலமும் நானாகவே இருக்கிறேன், இறந்த காலமும் நான் தான், நிகழ்காலமும் நான் தான், எதிர்காலமும் நான் தான், கோ சரவுண்டு கம் சரவுண்டு சொல்லி எங்கேருந்து ஆரம்பிச்சியா அங்கேயே வந்து முடியும் அப்படிங்கிற கர்ம பலனை பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய களஞ்சியத்தை, கர்மானா என்ன, மனிதனுடைய வாழ்க்கைனா என்ன, சுழற்சி என்றால் என்ன, எங்கே யாராக நடந்துக்கணும் எல்லாத்தையும் பரமாத்மா அதனால தான் சொன்னார். காரணம் என்னன்னா, அவரே காலமாக இருந்தார். அனைத்து காலங்களும் அனைத்து பருவங்களும் அவராகவே இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஜகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துகளும், பஞ்சம், கடுமையான புயல் மழை அல்லது கொடுமையான வெயில் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் பூகம்பங்கள் போன்ற மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் பூமிக்கு ஏற்படும், காலத்தின் சுழற்சியினால் ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ திரேதாயுகத்தில் தசரத மகாராஜா சக்கரவர்த்தியாக இருக்கார். அவர் நாட்டு மக்களை நல்லபடியாக ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார், யாருக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கிறார். அப்படி 60,000 வருஷ காலம் வாழ்ந்திருக்கார். இப்போ நம்ம காலம் 120 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அவ்வளோ ஆயுள் காலம் இருந்திருக்காங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த தசரத மகாராஜா என்ன பண்ணுறார், இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஜனங்களுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறார், சனி பகவானை நேரடியாக
பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரியான ஒரு தீமை என்னுடைய ஜனங்களுக்கு ஏற்படாமல் என் நாட்டு மக்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கோ, அந்த ஜெகத்துக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார். நான் என்னுடைய கடமையை செய்யும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது அந்த ரோகிணி சக்கரம் என்று பெயர் அதற்கு. அந்த சக்கரத்துக்குள்ள நான் நுழையும் போது நான் என்ன பலனை தரணுமோ அதை கொடுத்தான் தீரணும் அப்படிங்கிறார். அப்போ நீ அந்த மாதிரி பண்ணுவேன்னா நான் உன்னை எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி தசரத மகாராஜா சனி பகவானை எதிர்த்து போரிடுறார். அதற்கு சில அதிசயமான சில மந்திர உச்சாடனங்களெல்லாம் அவர் செஞ்சு சனி பகவானையே நேரடியாக அவர் எதிர்கொண்டு போரிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டின உடனே சனி பகவான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா நிச்சயமா சனி பகவானை ஜெயிக்க முடியாது, அவர் சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, என்னை எதிர்த்து நீ நின்று ஜனங்களுக்காக போராடுற, அந்த ஒரு காரணத்துக்காக என்னை வழிபடுறவாளுக்கு நான் நிச்சயமாக பாதிப்பு கொடுக்க மாட்டேன். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறது, சனி பகவானுடைய உற்ற தோழனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறது, அவருக்கு பிடித்தமான விஷயங்களை பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது ஜகத்துக்கு அந்த மாதிரியான தோஷங்களை நான் தரமாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜாவை சமாதானப்படுத்தி அனுப்புனதாக ஒரு இதிகாசத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார். பிறக்கும் போதே சிறைச்சாலையில பிறக்கிறார். பிறந்த பூமியை விட்டு பிறந்த அடுத்த க்ஷணமே வேற பூமியில போய் வாழ்றார் இல்லையா? பெத்தெடுத்தவள் ஒருத்தர், வளர்த்தது ஒரு தாய். அப்போ அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உடனடியாக நிகழ்கிறது. அங்கே போய் சாதாரணமாக அந்த குழந்தை வளர்றதா அப்படின்னா கிடையாது. நூற்றுக்கணக்கான கண்டங்கள், பசுமாடு ரூபமான கண்டம், அப்புறம் சக்கரம், சகடாசுரன் அப்படின்னு சகடாசுர பஞ்சனா ஜனமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது கிருஷ்ண அஷ்டோத்திரத்தில். அந்த சகடம்னா அதாவது சக்கரம் மூலமாக ஒரு அசுரன் குழந்தைய கொல்ல பார்க்குறான், அதிலிருந்து தப்பிக்கிறார். பசுமாடு ரூபமாக கொல்ல பார்க்குறார், அதிலிருந்து தப்பிக்கிறார். சர்ப்பம் மூலமாக கொல்ல பார்க்குறார், அதிலிருந்து தப்பிக்கிறார். விஷத்தை கொடுத்து கொல்ல பார்க்குற பூதனா அப்படிங்கிற ஒரு ராட்சசி, அதிலிருந்து தப்பிக்கிறார். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நட்சத்திரம், தெய்வீகத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆனால் அதில் 2 பகுதி இருக்குது. மிக கடுமையான பாதை ஒன்று, ரொம்ப சுலபமான பாதை ஒன்று. அது என்ன அப்படின்னு கேட்டால், சாதாரண இல்லறத்தில் மனிதன் வாழும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது முக்கியமாக அவனுக்கு பிறந்ததிலிருந்து அந்த 12 வயது வரை, அதாவது முதல் 4 வருட காலங்கள் தாயினுடைய ஆயுள் காலத்தை எடுத்துட்டு அந்த குழந்தை வளர்றது. அடுத்த 4 வருட காலங்கள் தகப்பனாருடைய ஆயுள் காலத்தை எடுத்து வளர்றது. அடுத்த 4 வருடங்கள் 12 வயது வரைக்கும் தன்னுடைய சுய பலத்தில் அந்த குழந்தை வளர்றது. இந்த 12 வருஷங்கள் பால அரிஷ்டம் அப்படின்னு சொல்லி பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பாலாரிஷ்டம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே உண்டு. ஸோ இந்த 12 வயது முடிகிற வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு சின்ன சின்னதாக வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். முக்கியமாக அந்த ஃபுட் பாய்சன், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகாமல் வயிறு புண்ணாகிறது என்ன. ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், கழுத்தில் சின்ன சின்ன புண்ணாகிறது, அதனால் வர்ற பாதிப்புகள், இந்த மாதிரி விதவிதமாக ஏதாவது வண்டியில் சைக்கிள் ஏதாவது போய்கிட்டு இருக்கோம், தெரியாமல் காலை விட்டுருவாங்க. இந்த மாதிரி சின்ன 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 பாதிப்புகள் அவங்களுக்கு வரும். ஆனால் அந்த 12 வருட காலத்தை கடந்ததுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் மாறி அவங்க கொஞ்சம் பலமான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. முக்கியமாக அந்த 12லேருந்து 16வது வயசை தொடர்றதுக்குள்ள
உலகம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். திடீர்னு வளர்ந்துருவாங்க. சின்ன பையனாக இருந்த மாதிரி இருப்பாங்க, 6 மாதத்தில் திடீர்னு பெரிய பையன் மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ அந்த பலம் அவங்களுக்கு கிடச்சிருது. அப்போ இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டால், அந்த 12 வயசு முடிகிற வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு வருடமும் பிரதி வருடம் அவங்களுடைய பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த ஜென்ம நட்சத்திரம் தோறும் நட்சத்திர சாந்தியும் ஆயுஷ்ய ஹோமத்தையும் அக்னி மூலமாக பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இல்லைப்பா, யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவோ இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இருக்காங்க. நிறைய செலவு பண்ண முடியாதவங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் அன்னைக்கு சுவாமி நமஸ்காரம் பண்ணி, அன்னைக்கு ஒரு குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணி, அன்னைக்கு வடை பாயசத்தோட சமையல் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற 4 குழந்தைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க 4 பேருக்கு சாப்பாடு போட்டு, ஏன்னா தலைவாழை இலை போட்டு ஆற்றுல வீட்டில் உட்காந்து அன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிடணும். அன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். குழந்தைக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு விடணும். அன்னைக்கு லீவு போட்டதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இதை ஒரு 12 வயசு வரைக்கும் சரியான முறையில் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அந்த குழந்தைகளுக்கு வர்ற பட்சத்தில் அதிலிருந்து அவங்க மீண்டும் வெளியில் வருவாங்க. இது ஒரு விதம். 2வது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சுலபமான வழி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு, ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துடுது. பிறந்த உடனேயே நேரடியாக அதுக்கு அன்னப்பிராசனம் 6வது மாதம் அதுக்கு சாதம் ஊட்டுறோம் இல்லையா, முதல்ல அன்னம் கொடுக்கறது. அதாவது குருவாயூரில் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் அவர் குழந்தையா இருக்காரு, அவர் மடியிலேயே வச்சு அன்னப்பிராசனம் பண்ணிட வேண்டிதான். அதே மாதிரி குழந்தை வளர வளர ஒவ்வொரு பிரதி வருஷமும் பெருமாள் ஆலயங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளால் போக முடியுமோ அங்கெல்லாம் போயிட்டு வர வேண்டிதான். 12 வயசுக்குள்ள ஒரு தடவையாவது துவாரகா நகரத்தை போய் அந்த கிருஷ்ண பரமாத்மா வசித்த அந்த இடத்த போய் தரிசனம் பண்ணி பார்த்துட்டு வந்துட வேண்டிதான். சரி, அதுவும் என்னால் முடியலை. இப்போ பகவத்கீதை சம்ஸ்கிருத ஸ்லோகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, தமிழ்லையும் இருக்குது. அட்லீஸ்ட் பகவத்கீதையில் ஒரு ஒரு 2 சாப்டர் 10 சாப்டரையாவது டெய்லி படிக்கிறது, குழந்தை நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது கிருஷ்ணர்கிட்ட அப்படின்னு ஒன்று செய்யணும். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ரோகிணி நட்சத்திரத்து குழந்தைகளுக்கு பெரிய ஆபத்துகள் வராமல் காப்பாற்றப்படும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த குறிப்பிட்ட 16 வயசு முடியறதுக்குள்ள என்னென்ன அவஸ்தைகள் பட்டார் அப்படிங்கிறத நாம் இதிகாசம் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்கோம். அவர் கடவுளுடைய அவதாரங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கான்செப்டில் எடுத்துக்கிறோமே தவிர, அவருக்கு எவ்வளோ இடைஞ்சல் வந்ததுங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இருந்தால் மாமாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு 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 வெளியில் ஒரு இது பேச்சு இருக்கு. உண்மை அது கிடையாது. அது ஜென்ம நட்சத்திரம், அது ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியாக இருந்து அது ரிஷபலக்னமாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் தாய்மாமா ஆகாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடக்கூடாது. அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே சக்கரம், கர்மா, உலகத்தை ஆளக்கூடிய காலத்தை அளக்கக்கூடிய சக்கரம், சக்கடம் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் விதி அப்படின்னு ஒரு பேர். கஜபுஜங்க விகங்கம பந்தனம் சசி திவாகரையோர் கிரகபீட்டனம் மதிமதாம்ச விலோக்கிய தரித்ரதாம் விதிரகோ பலவானிதி மே மதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம். கஜம்னா யானை, மனிதனை மாதிரி 1000 பங்கு பலம் உடையது யானை. அந்த யானையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. யானைகிட்ட போய் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவ்வளவு பலசாலியான ஒரு யானை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது குறிப்பிட்ட யானைகள் ஒரு சின்ன அங்குசம், ஒரு துரட்டிக்கு அது கட்டுப்படுறது. புஜங்கம் அப்படின்னா பாம்பு. 1000
வேறு இருக்கக்கூடிய போர் வீரர்கள் சேர்ந்து இருக்காங்க, இல்லை லட்சம் போர் வீரர்கள் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, நடுவில் ஒரு பாம்பு உள்ளே போயிடுச்சுன்னா யாரை கொத்த போகுதுன்னு தெரியாமல் அந்த படையை கலைஞ்சிரும் இல்லையா? பாம்பை கண்டால் படையும் நடங்கும்னு பழமொழி இருக்கு. அப்போ அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஓடுறோம். அப்படியாப்பட்ட பாம்பை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பாம்புகள், சர்ப்பங்கள் ஒரு சின்ன மகுடிக்கு ஒரு பொட்டிக்குள்ள ஒருத்தர் அடைச்சிடுறார். சரி, இதாவது பூமியில வசிக்கிறது. விகங்கமம்னா பட்சிகள். விகங்கமம் அப்படின்னா பட்சிகள், விஹங்கமம் அப்படின்னு பேரு. அவைகள் கை கட்டாத உயரத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா கருடன்லாம் பல்லாயிரம் அடி உயரத்துல இருக்கிறதுலேயே அதிக உயரத்துல பறக்கிறது கருடன் தான். அப்போ அந்த கை கட்டாத அந்த பட்சிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு வேடோ நாளையோ இல்லை ஏதோ ஒரு பொறி வச்சோ ஒரு குறிப்பிட்ட பறவைகள் கூண்டுக்குள்ள மாட்டிக்குது. சரி, இதெல்லாம் மிருகங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. சசி திவாகரையோர் கிரக பீடனம், உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் கூட வருஷத்தில் ஒரு முறை கிரகணம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. சூரியன் வெளிச்சமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு இருட்டு வருது, சந்திரன் வெளிச்சமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு இருட்டு வருது இல்லையா? அந்த வெளிச்சத்தை ஒரு இருட்டு தடுக்கிறது. மதிமதாம்ச விலோக்கிய தரித்திரதாம், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், இப்படிலாம் நடக்கும், உலகம் இப்படித்தான் நடக்கும், இதெல்லாம் எல்லாமே பரமாத்மாவோட செயல், எல்லாம் காலத்தினுடைய விஷயம் அப்படின்னு நல்லா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு ஞானியா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் நினைச்சா அவன் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்கு. உலகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்குன்னே வச்சுப்போம். அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னா தரித்திர நிலைமையாக இருப்பானாம். மதிமதாம்ச விலோக்கிய தரித்திரதாம், ரொம்ப அறிவாளியா இருப்பான், அவன் தரித்திர நிலைக்கு போயிடுவான். காரணம் என்ன? தரித்திரனுடைய பேச்சு வெளி உலகத்துல எடுபடாது. பணம் இல்லாதவன் அவன் சொல்ற வாக்கு வெளி உலகத்துல எடுபடாது. அப்ப மதிமதாம்ச விலோக்கிய தரித்திரதாம். ஏன்பா இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்படி இதெல்லாம் என்ன காரணத்தினால இப்படிலாம் நடக்கிறது அப்படின்னு கடைசி வார்த்தையில சொல்றார் பர்திருஹரி அப்படிங்கிறவர், விதிரகோ பலவான் இதி மேமதிஹி அப்படின்னு, விதியல்லவோ வலியது அப்படிங்கிறார். அந்த விதி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தமான நட்சத்திரம் எது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். தன்னுடைய விதியை தானே தீர்மானிக்கும் நட்சத்திரம் எதுன்னா ரோகிணி நட்சத்திரம். மற்றவர்கள் விதியையும் தீர்மானிக்கும் திறமை உள்ளவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு அந்த எதிராளியுடைய விதியை தீர்மானிக்கிற அளவுக்கு எப்போ திறமை வரும் அப்படின்னா தன்னை ஆளுமை பண்ணி தன்னைத்தானே எப்போ ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிறாங்களோ அப்போதான் அந்த ஆளுமை வரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பசங்க பொண்ணுங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் தன்னை அறியாமல் அவங்க நிறைய மென்டலி ஸ்ட்ரகிளுக்கு ஆளாகியிருக்காங்க, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி மென்டல் அகனி அப்படிம்பாங்க, அதாவது கடுமையான மன துக்கத்துக்கு ஆளாகிறது, இது மாதிரி சில பிரச்சனைகள். அதனால் விஷம் சாப்பிட்றது, சின்னதாக பரீட்சையில் தோற்று போயிட்டேன், என்னை யார் மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே வசதியே இல்லை, நான் ஏழ்மையான குடும்பத்தை பிறந்துட்டேன், அப்படி தன்னைத்தானே ஏதோ ஒரு விதத்தில் வருத்திக்கிட்டு தனக்கு ஏதோ ஒன்று நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே தண்டிச்சுக்குவாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கிரகம் எதுன்னா சந்திரன். சந்திரன்னா மனசுக்கு அதிபதி. அதனால அவங்களுக்கு அந்த மன ரீதியான பாதிப்பு ஏற்படுறது. அதனாலதான் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னு நான் சொல்றேன். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத மனசுக்கு மருந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான். அதனால பிரார்த்தனைகள் மூலமாகவும் தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திக்கிறது மூலமாகவும், ஏன்னா அது பெரியவங்க ஏதாவது ஒரு பாதையை காமிச்சாங்கன்னா அந்த பாதையை கரெக்டாக கடைபிடிச்சு போகக்கூடிய ஒரு செயல் மூலமாகவும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க தானும் பலமாகி
மற்றவர்களை வழிநடத்தும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு பரமாத்மா கூடவே இருப்பார். அப்படியாப்பட்ட காலச்சக்கரத்துக்கு அதிபதியான நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலத்துக்கே சொந்தக்காரங்க. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் ஜனங்கள் கேட்கக்கூடியவங்க அவங்கவுங்களுடைய லைஃப் சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்து ப்ரீவியஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு, நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நம்ம இந்த நட்சத்திரத்தினுடைய பிறந்ததுனால் நம்மளுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்குது, நம்ம இப்படி தான் நினைக்கிறோம், இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருப்போம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கவங்க நல்ல சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய பிரபாவத்தை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். ஸோ இதை பிரயோஜனப்படுத்திட்டு ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.